வெற்றிமாறன் சார் டைரக்ஷனில் STR49 படம் வந்துட்டு போக போகுது. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு நெல்சன் சார் வந்துட்டு ஒரு கேமியோ ரோல் பண்ண போகிறதா நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துருந்தது. ஸோ நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் ஈவன் ஆல்ரெடி அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்த ஒரு ஃபோட்டோவுமே வந்துட்டு லீக் ஆகிருந்தது. ஸோ அந்த ஃபோட்டோலுமே நெல்சன் சார் இருந்தாங்க. ஸோ நெல்சன் சார் இந்த படத்தில் என்ன மாதிரி ஒரு ரோல் ப்ளே பண்ண போகிறாங்க, எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கோம். அண்ட் நிறைய இன்டர்வியூஸில் நெல்சன் சார்கிட்டையும் வந்துட்டு கேட்குறாங்க, இந்த படத்தில் நீங்கள் என்ன மாதிரி ரோல் வந்துட்டு பண்ண போகிறீங்க, அவர் எந்த ஒரு மொமெண்ட்லேயுமே வந்துட்டு அந்த படத்தில் அவர் என்ன மாதிரி ஒரு ரோல் பண்ணுறாரு, ஸோ எந்த டைமில் அவர் வருவாருங்கிற சொல்கிறதுக்கு அவர் வந்துட்டு ரெடியாகவே கிடையாது. ஸோ நான் சொல்லவே மாட்டேன், அது ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸுங்கிற மாதிரி தான் வந்துட்டு அவர் இருக்கார். அஃப்கோர்ஸ் வந்துட்டு அவர் சொல்லலை, இருந்தாலுமே நம்மளுக்கு அந்த ஒரு யோசனை இருந்துக்கிட்டே இருக்கும்ல. ஏன்னா நெல்சன் சார் இந்த படத்தில் வந்துட்டு என்ன மாதிரி ஒரு மொமெண்ட், எந்த மாதிரி ஒரு கெட்டப், எந்த மாதிரி ஒரு கேரக்டரில் அவர் வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் இருந்துக்கிட்டே தானே இருக்கும். ஸோ அவரும் சொல்ல மாட்டேன்ட்டாங்க. நீங்கள் வந்து படம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள், அந்த மாதிரி தான் வந்துட்டு நம்மளை ஒரு மாதிரி கெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, யோசிச்சுக்கிட்டே இருங்கன்ற மாதிரி நம்மளை விட்டுட்டாரு. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நம்ம யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்.